ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான தொகுப்போட்டி நம்ம பேச இருக்கின்றோம். இன்னைக்கு உலகமே கொந்தளிச்சு கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வை கொண்டு. COVID-19. ஒரு காலகட்டத்தில் I was very much involved into the subject matter of nutrition. More or less I was very much specialized into nutrition. So, I used to give a lot of lectures, especially to a bunch of doctors, on a monthly basis. ஒரு half a day seminars கொடுப்பீங்களா, ஒரு 60 டாக்டர் அட்டென்ட் பண்ணுவாங்க. So I had some intense knowledge on nutrition. இப்போ என்ன பார்க்கறதுன்னா, அன்னைக்கு கிடைச்ச நாலேஜ் இன்றைக்கு பயனளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, why don't use up that nutrition knowledge and give some awareness to our loved ones. Nutrition has got direct connection to COVID-19. So அப்பதான் பார்த்தேன் இது பகிர்ந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக பாருங்க, ஒரு பிரச்சனை வரப்பொழுதுல COVID is a huge problem. Every problem there is a solution தெரியுங்களா. It's a very nice phrase, ஒரு அழகான ஒரு phrase இருக்குங்களா. No one will manufacture a lock without a key. ஆமாதானுங்களே. ஒருத்தர் ஒரு பூட்டு மேனுஃபேக்சர் பண்ற பொழுதுல அது கூட அந்த சாவியம் கூட கொண்டாடுவாங்க தெரியுங்களா. அது போல God won't give us problem without solution. You must understand that, whatever problem that we come across, there is a solution. அந்த சொல்யூஷன் நம்ம போறதுக்கு முன்னுக்கு அந்த ப்ராப்ளம் பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டுமா அந்த சொல்யூஷன் நம்ம அணுகலாங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்களா, கோவிட் இஸ் a huge problem. பட் கேட்டு பாருங்க, பொதுவா நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, how much do you know about the problem COVID கேட்டு பாருங்களேன். Hardly any will say that, I know the problem well. When we don't even have the clue of the problem, அந்த ஒரு clue கூட தெரியல தெரியுங்களா, எப்படிங்க அந்த ப்ராப்ளம் அணுக போகின்றோம். நான் என்ன செஞ்சேன், இது ஒரு பெரிய ப்ராப்ளம். சரி, சப்ஜெக்ட் மேட்டருக்குள்ள போவோம் பார்த்துட்டு, then I started exploring what is really COVID is. So when I went through the subject matter of COVID, what the scientists has got to say, so when we went through, there's lots of very complicated chemical jargons la potirundanga, very complex subject matter la. But somehow or other, அந்த fundamental தெரிஞ்சு கொண்டு வந்தீங்களா, அந்த fundamental தெரிஞ்சிருச்சு. அதை வச்சு நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம் தெரியுங்களா கோவிட் என்னன்னு. ஸோ அப்படி இருக்கிற பொழுதுல ஒரு 2 வாரம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, நான் ஒரு காணொலி பார்த்தேன் பாருங்க. It was spoken by a doctor. Amazing. I was really taken by surprise. And the doctor should be either a specialist or he should be a consultant. He was interviewed by a lady. Amazing. அவர் ஒரு லேமன் லெவல்ல, ஒரு லேமன் ஈவன் ஒரு கார்டனர் கூட புரியுதுங்களா, அந்த அளவுக்கு பேர்பட்ட காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட் மேட்டர் எடுத்து வச்சதுங்களா. So I was really taken aback and நான் என்ன செஞ்சேன், அவர் டீப்பா கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலி அந்த காணொலி நம்ம குரூப்ல போட வேண்டியது. பட் அன்பார்ச்சுனேட்லி I just bought a new phone. அதெல்லாம் அழிஞ்சு போச்சு தெரியுங்களா. பட் nevertheless what I did was, ஏற்கனவே அவர் பேசுற 2-3 வாட்டி கேட்டுங்களா, அது அப்படியே பதிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வாட் ஐ டிட், சரி அவர் பேசணும்னு சொல்லிட்டு இந்த தொகுப்பு ஆரம்பிப்புன்னு சொல்லிட்டு, ஈஸியா whatever that I'm going to talk now, precisely, I'm going to mimic what the doctor has said and what some scientists have written. I'm not going to talk in any of my own concocted theories. No, you can't do that.
So, since I'm just going to mimic what the doctor said, you must listen this very, very carefully. டாக்டர் சொல்றாரு, தமிழ்ல தான் பேசினாரு. பலர் வந்துங்க இந்த கோவிட் வந்து அணுக பார்க்குறாங்க. பட் அதில் வந்து ஒரு புரியாத புதிர் ஒன்று இருக்குன்னு சொன்னார் தெரியுங்களா? அந்த புரியாத புதிரா த டைம் லைன் ஆஃப் கோவிட். ஒருத்தர் அந்த டைம் லைனை புரிஞ்சுக்கிட்டாங்களா அந்த கோவிட்டை பற்றி, எப்பேற்பட்ட நிலையிலே அவங்க வந்து அதை அணுகி அதுலேருந்து தீர்வு காண முடியும்னு ஆணித்தனமாக அடித்து சொல்கிறார் தெரியுங்களா? அந்த டைம் லைன் மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்களா சர்வசாதாரணமாக கோவிட்லேருந்து அவங்க வந்து விடுபெறலாம். அந்த வாய்ப்பு அளிக்கிறார் தெரியுங்களா? அப்போ தான் என்ன செஞ்சேன், டிஜிட்டலாக கேட்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டைம் லைன் எப்படி சொல்கிறாருன்னா, கோவிட் comes in 3 stages. 3 stagesல அந்த கோவிட் வந்து ஒர்க் பண்ணுங்களாம். The first stage is called as the non-pulmonary COVID. Pulmonary means lungs, lungs நுரையீரல். So non-pulmonary COVID means it has not affected the lungs. அதுதான். So what do you mean by non-pulmonary COVID now? It affects your nose, your sinus, your mouth, and the beginning part of your throat. Everything within your face, So that is what is called as non-pulmonary COVID. Beautiful actually. So அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த non-pulmonary COVID, உங்களுக்கு இருந்துச்சுன்னா சில சிம்டம் காட்டுமா தெரியுங்களா? So that symptom, according to a doctor, is all within the facial level. And the face level and the symptom card. And இங்கதான் இருக்கு அந்த கோவிட். So what are the symptoms that you'll undergo is, அவர் சொன்னாரு, இந்த மாதிரி you may have some headache, some slight fever, some nose block, you may lose your taste bud, ஒரு சிலருக்கு வந்து இரும்பல், அந்த த்ரோட்டி அந்த பாய்க்கிறதுனால இரும்பல் வருமா. இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்டம்ஸ் காட்டுமா தெரியுங்களா? அவர் சொல்றாரு, டுடே யூ ஆர் கோயிங் த்ரூ அ பேண்டமிக், டோன்ட் டேக் திங்ஸ் லைட்லி. இஸ் இட்? இது பெரிய விழிப்புணர்ச்சி கொடுக்குறாரு தெரியுங்களா? இதை வந்து லைட்டாக எடுத்துக்காதீங்க. பிகாஸ் இட்ஸ் a pandemic. ஸோ இந்த ஃபேஸ் வேலையில் என்னென்ன சிம்டம், ஏதாச்சும் ஒரு சிம்டம் இருக்கு, உடனே அவர் சொல்றாரு போயிருங்க. The very first day when you get the symptom, just go to the hospital and see a doctor. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து சிம்டம் கிடைச்சிருச்சு, நீங்கள் போறீங்க, புது ஹாஸ்பிட்டல் போகிற பொழுதுல they will do the first test which is called the swab test. ஸோ அந்த ஸ்வாப் டெஸ்ட் அவங்க பண்ற பொழுதுல assuming it is COVID பாசிட்டிவ்னு வச்சுங்களேன், அவர் என்ன சொல்றாருன்னா, the minute the day you have the first symptom and you go and test it, you get positive COVID, அந்த தேதியை குறிச்சு வைக்க சொல்றாரு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைம் லைன் சொல்றதுங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் இட். அந்த ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு அந்த சிம்டம் கிடைச்சி நீங்க போய் டெஸ்ட் பண்ணி கோவிட் பாசிட்டிவ் சொன்ன கையோட அந்த டேட்டை வந்து குறிச்சு வச்சுங்கன்னு சொல்றாரு. யதார்த்தமா எடுத்துடாதீங்க. பிகாஸ் அதுதான் இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஸோ அந்த டேட்டை குறிச்சு வச்ச கையோட அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்ஸ் எவ்ரி டெஸ்டட், கண்டிப்பா வீட்டு குவாரண்டைன் பண்ண சொல்லுவாங்க. யூ கம் பேக் ஹோம் and then you do some modification of your lifestyle. அவர் சொல்றாருங்க, சைவம் வாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். சொன்னா ரொம்பத்துக்கு வந்து பிடிக்காது. இதெல்லாம் பத்தி நம்ம பேச போறோம் பிறகு. சேஞ்ச் ஆஃப் லைஃப் ஸ்டைல் எடுப்படுற பொழுதுல, இஃப் இன் த இவென்ட் your what you call your immune system is very good, அப்ப என்ன செய்யும், அந்த சிம்டம் ஏற்பட்டுச்சுங்களே, இந்த ஃபேஸ் வழியில் உள்ள சிம்டம் எல்லாம் சிறுக சிறுக குறைய ஆரம்பிக்கும் தெரியுங்களா? because you're having some lifestyle change.
you know, and then you are taking some nutrition food, good food இருக்கிறதுல அந்த symptom வந்து இறங்கும். But that pertaining to your immune system should be good, so அப்படி இறங்குற பொழுதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இது நல்லா கேட்டுங்க, இந்த symptom வந்து இறங்குற பொழுதுல, first day you may have symptom, second day symptom இருக்கும், even third day, maybe the fourth day the symptom may reduce, the fifth day no symptom, but that does not mean that you have killed all your virus. No, it don't அது நடக்கான்னு சொல்றாரு தெரியுங்களா. The symptom may reduce, but you must understand it's a virus. Unless your immune system is so powerful, complete அது வந்து அந்த ஃபேஸ் வெட்டி முறிச்சிரும், உங்கள்கிட்ட இல்லாம ஆக்கிரும். பட் உங்களுக்கு நல்லா தெரியும், all our immune system is not proper. I'll be coming about that. I will be talking about that. இப்போ வரப்ப நம்ம பேச போறோம். So when the immune system is not very very impactful, or powerful, what happens is அந்த symptom வந்து குறையும். எந்த பொழுதுலையும் the virus will mutate. Don't take it lightly. So அப்ப 5வது நாள் வந்து symptom இல்லை. ஸோ நம்ம என்ன நினைப்போம், கோவிட் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குறீங்களா? If in the event your symptom is not very good, your immune system is not very good, அது என்ன செய்யும், 6வது நாள் வந்து மெதுவா இறங்க ஆரம்பிச்சிடும். As I told, the first stage is within your face, that will last for 5 days. இது நல்லா கட்டுக்கு சொல்றாரு. அந்த ஃபேஸ் வரைக்கும் இருக்கிற கோவிட், the non-pulmonary COVID will only last for 5 days. So when you come to the 6th day, அவர் என்ன சொல்றாரு, மெதுவா இறங்க ஆரம்பிச்சிடும். So மெதுவா இறங்கி, it goes through your throat. அப்ப அந்த 6th dayலாம் symptom ஆரம்பிச்சிருமா தெரியுங்களா? If the COVID is not been eradicated within the face, then when it goes down, உங்க symptom வந்து அதிகரிக்கும். So 5th day symptom இல்ல, 6th day, நம்ம எதார்த்தம் எடுத்துங்க தெரியுங்களா? So when you come to the 7th day, அப்படியே கீழே போயிட்டு அந்த 7வது நாள் எக்ஸாக்ட்லி அது உங்க லங்ஸ் போய் அது போய் பாதிக்க ஆரம்பிக்குது தெரியுங்களா? ஸோ தருவாயில் வந்து once it goes and attack your lungs, அவர் என்ன சொல்றாருன்னா, your symptom will become more severe. அப்ப நல்ல காய்ச்சல், you may have high fever, you may have continuous cough, your body may be very lethargic, you may have severe headache. இந்த மாதிரி சிம்டம்ல அதிகரிக்கிற பொழுதுல அவர் என்ன சொன்னாரு, உடனே போயிடும் சொல்லிட்டாரு. Immediately rush to the hospital because you have already gone into the 2nd stage, which is called as pulmonary COVID. The 2nd stage COVID is called as pulmonary. That means, it has already started attacking your lungs. So that's the 2nd stage. அப்ப என்ன சொல்றாரு, அந்த 7வது நாள் 8வது நாள் அந்த சிம்டம் அதிகரிக்கிற பொழுதெல்லாம் நீங்க வீட்டில் இருந்துடாதீங்க, நீங்க உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போக சொல்றாரு. Because you have already gone into the 2nd stage. So immediately when you go, அவங்க என்ன செய்வாங்கன்னா, when you go there, பார்த்துட்டு, they will do certain tests. And இதுல வந்து இன்னொரு பாயிண்ட் கொடுக்குறாரு தெரியுங்களா? What is the unique point? அவர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க, first 5 days உங்க முகத்தில் தான் இருக்கு அந்த கோவிட். அப்புறம் 2nd stage அது மெதுவா இறங்குது தெரியுங்களா? இறங்கிட்டு அது இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் தி லங்ஸ். அந்த 7th day அந்த லங்ஸ் போய் டச் பண்ணும் தெரியுங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த லங்ஸ் போய் டச் பண்ணும், பட் லங்ஸ் உள்ள போற முடியாதான். அந்த கோவிட் வந்து லங்ஸ் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு தெரியுங்களா? வெரி பியூட்டிஃபுல்லி எக்ஸ்பிளைன். அவர் என்ன சொல்றாருன்னா, lung is a very unique organ. மத்த உறுப்போட லங்ஸ் வந்து என்ன ஒரு யூனிக் ஒரு யூனிக்னஸ் இருக்குன்னா, லங்ஸ் கேன் ப்ரொடியூஸ் இட்ஸ் ஓன் ஆன்டிபாடி. அதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ த மினிட் அது போதுன்னு வச்சுங்களா, அது போய் டச் பண்ண போதில் the lungs will get the news that some virus is coming. அது என்ன செய்யும், உடனே அது ஆன்டிபாடி உருவாக்கிறோம்.
ஸோ அது ஆன்டிபாடி உருவாக்கிட்டு இருக்கிற பொழுதுல யூனோ if your immune system is rigid and fine, and இது ஒரு நல்ல ஒரு 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 விழிப்புணர்ச்சி கொடுக்குறாரு. என்னன்னா, அப்படி உங்க இம்யூன் சிஸ்டம் வந்து இஸ் வெரி பவர்ஃபுல் மீன்ஸ் அது என்ன செய்யும், அந்த 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 கோவிட் போகுது தெரியுங்களா, லங்ஸுக்கு போகுது. உதாரணத்துக்கு வந்து ஒரு 100 வைரஸ் அங்கே வந்து காத்துட்டு உள்ளுக்கு போகிறதுன்னு வச்சுங்களேன். இது வந்து உதாரணம், அது கோடிக்கணக்கில் வரும். ஒரு உதாரணம், ஒரு 100 கோவிட் வைரஸ் இஸ் ஆல்ரெடி அட்டாக்கிங் யோர் லங்ஸ். அப்போ உங்க இம்யூன் சிஸ்டம் வந்து பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும், அந்த 100 மட்டும் உற்பத்தி பண்ணுறீங்களா, பிகாஸ் இட் டோன்ட் சிம்பிளி வேஸ்ட். அந்த 100க்கு தகுந்த ஆன்டிபாடி உருவாக்கி அதை கொண்டுட்ட பிறகு கோவிட் இஸ் டிசப்பியர்ட் அண்ட் யூ ஃபைன். பட் இப்ப பிகாஸ் ஆஃப் அவர் இம்யூன் சிஸ்டம் எல்லா சிஸ்டமும் ஃபெயில் பண்ணி கிடக்கிறது தெரியுங்களா, அது நம்ம பிறகு வருவோம். பிகாஸ் அவர் இம்யூன் சிஸ்டம் இஸ் நாட் ப்ராப்பர்லி ஃபங்க்ஷனிங், அது என்ன செய்யணும், the minute the COVID comes, உடனே வந்து அது வந்து ஆன்டிபாடி உருவாக்குது தெரியுங்களா. ஆன்டிபாடி உருவாக்குற பொழுது அது கில் பண்ணிடுது அந்த வைரஸை. பட் வாட் ஹேப்பன் ஹியர் இஸ், பிகாஸ் அந்த இம்யூன் சிஸ்டம் இஸ் the system is not working properly, அது மால் ஃபங்க்ஷன் பண்ண சிஸ்டம். அது என்ன செய்யுது, அந்த 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 ஆன்டிபாடி உருவாக்குற பொழுதுல அது உருவாக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் சாவடிச்சிருச்சு அந்த வைரஸை. பட் அது கீப் ஆன் ரிப்பீட்டிங் டு, பிகாஸ் அதுக்கு அந்த சிஸ்டம்ல சரியா இல்லைங்களே, அது உருவாக்கிக்கிட்டே இருக்குமா தெரியுங்களா. ஓகே, ஸோ when that lungs aggressively start promoting அது என்ன செய்யுது, நிக்க மாட்டேங்குது. அது உருவாக்கி அந்த 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 வைரஸ் சாவடிச்சிருச்சு. பட் இருந்த பொழுதுலையும் அது நிற்காது. இட் கண்டினியூ டு ப்ரொடியூஸ் தி ஆன்டிபாடி. ஸோ வாட் இட் சேஸ் இஸ் ஓவர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடி விதின் த லங்ஸ். ஐ ரிப்பீட், overproduction of antibody within the lung, when it is produced, it will create inflammation. It means your own antibody is affecting your lungs. That is the most dangerous thing. So அதனால தான் பாருங்க, seventh day அந்த கோவிட் வந்து உங்க லங்ஸ்க்கு போகுது, அந்த லங்ஸை டச் பண்ணிடுச்சு. அப்ப உங்க லங்ஸ் வந்து ஆன்டிபாடி உருவாக்கு தெரியுங்களா. ஸோ உருவாக்கிட்டு இருக்கிற பொழுதுல என்ன ஆகுது, ஓவர் ப்ரொடக்ஷன், அந்த 7வது நாள் ஓவர் ப்ரொடக்ஷன் செய்யற பொழுதுல கரெக்டா அந்த நாள்ல நீங்க போயிட்டீங்கன்னா, கரெக்டா 7வது நாள் வந்து நீங்க டாக்டர் அணுகுகின்ற பொழுதுல, வாட் த டாக்டர் வில் டூ இஸ், ஃபர்ஸ்ட் திங் தே வில் டூ அ டெஸ்ட், ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆன்டிபாடி டெஸ்ட் அவங்க பண்ற பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், பை ஆல் திஸ் இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ், நீங்க எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு. ஸோ சப்போசிட்லி யூ ஆர் இன் தி second stage on the 7th day or 8th day, correcta naal neenga irukra poludilla. So what they will do is, because your antibody is overly producing, அது produce பண்ணிட்டு இருக்கிற பொழுதுல அந்த inflammation உருவாக்குறதுனால, that inflammation can cause damage to your lungs. அப்ப உடனே என்ன செய்றாங்க, they will administer steroid. ஸோ அந்த ஸ்டெராய்ட் வந்து அது கரெக்டான ஸ்டெராய்ட் அவங்க அட்மினிஸ்டர் பண்ற பொழுது இல்லை, அந்த ஸ்டெராய்டோட ஃபங்க்ஷன் என்ன தெரியுங்களா, ஸ்டெராய்ட் காட் நோ பிஸ்னஸ் டு கில் தி வைரஸ். அந்த வைரஸ் வந்து அந்த ஆன்டிபாடி கில் பண்ணிடுச்சு. பட் இப்போ இந்த ஸ்டெராய்டோட ஃபங்க்ஷன் என்னன்னா, the steroids functions to inhibit the production of the antibody, the overproduction of antibody which is causing inflammation. அதை வந்து inhibit பண்றது தான் ஸ்டெராய்டோட வேலை. So what happened, exactly on the 7th day நீங்க போயிட்டீங்கன்னா, அந்த டாக்டருக்கு தெரியும் you're coming on the right date, அவங்க என்ன உடனே அவங்க வந்து ஸ்டெராய்ட் போட்டு, அவங்க என்ன செய்வாங்க, அந்த இன்ஃப்ளமேஷன் உருவாதுல ஆன்டிபாடி உருவாயிட்டு இருக்குல்ல, அதை இன்ஹிபிட் பண்ணி உங்க இன்ஃப்ளமேஷன் எடுத்துட்டு, that steroid will take away your inflammation at the same time, your virus has also been killed. Completely you can get away from the effect of COVID and you're free from COVID.
ஸோ இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பாருங்க, நல்லா ஆழமா கேளுங்க. பொதுவா முத 5 நாள் அந்த ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ அப்ப அந்த தாக்கம் இருக்காது இல்லைங்களா, தாக்கம் இருக்காது. சில நார்மல் சிம்டம், அந்த ஃபேஷியல் சிம்டம் வருது பாருங்க. ஸோ ஒன்ஸ் இட் கோஸ் to the second stage, when it goes on to the 7th and the 8th day, 7th day is already attacking your lungs already. ஸோ நீங்க என்ன செய்வீங்கன்னா, 5வது நாள், முதல் 5 நாள்ல அந்த ஃபேஷியல் இதுல இருந்துச்சு. when it come to the 5th day, assuming you got no symptom, and even 6th day the symptom, slow symptom, So அப்ப என்ன ஆகுது, when it's already gone to a second stage on the 7th day, when the symptom arises bigger, நீங்க எதார்த்தம் எடுத்துக்கீங்க. அதான் 5வது நாள் தான் சிம்டம் இல்லையே, மேபி நம்ம என்ன ஐஸ் தண்ணி குடிச்சிருப்போம், அல்லது நம்ம நேற்று கல்யாணத்துக்கு போயிட்டு அது தாக்குதுன்னு சொல்லிட்டு டெலி பண்ணிடுவோம். So he said, do not take any chances. That is what the timeline is so important. So what usually people are doing is, அந்த timeline எழுதிக்க மாட்டாங்க, எப்ப ஸ்டார்ட் பண்ண தெரியாது. அப்படி தெரியாத பொழுதுல 5வது நாள் சிம்டம் இறங்குது, பட் 6வது நாள் திருப்பி ஏற்படுது தெரியுங்களா. அப்ப 7வது நாள் இட்ஸ் ஆல்ரெடி அட்டாக்கிங் தி லங்ஸ். ஸோ அந்த 7வது நாளுக்குள்ள கரெக்டா போயிட்டீங்கன்னா, 7-8வது நாள்ல அவன் உடனே ஸ்டெராய்ட் கொடுத்து கம்ப்ளீட்டா கேர் பண்ணிடுவாங்க. நம்ம என்ன செய்வோம், பிகாஸ் அந்த நாளும் மறந்துட்டோம், நாளும் குறிச்சு வைக்கல, எத்தனை நாள் தெரியுது. ஸோ வாட் வி டூ, வி கீப் ஆன் dilly, what happened, we will go on to the 9th or 10th or 11th or 12th day. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க ஆன்டிபாடி அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு, பிகாஸ் அவர் இம்யூன் சிஸ்டம் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங் வெல். அப்ப 8வது நாள் நீங்க விட்டுட்ட பிறகு நீங்க ஸ்டெராய்ட் போட்டி அதை குணப்படுத்தாட்டி, வாட் ஹேப்பன், when it go to the 9th day, இதுதான் ஓவர ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க, அந்த லங்ஸ் பாதிச்சுட்டு இருக்குதுங்களா. அந்த நேரத்தில் என்ன ஆகும், மற்ற இடத்துல உள்ள இம்யூன் சிஸ்டம் இருக்குங்களா, இம்யூன் செல்ஸ் இருக்குல்ல, எல்லாம் ஒன்னா ஜாம் அப் பண்ணுமா. அந்த 9வது நாள் 10வது நாள்ல எல்லாம் ஜாம் அப் பண்ற பொழுதுல அத்தருவாயில் you are already going into the 3rd stage, which is called as the cytokine stage. The cytokine stage starts exactly on the 9th day. You see, நம்ம ஒரு வார்த்தை எடுத்தோம், அவர் சொல்றாரு from day 1, because he is a specialist, from day 1. இப்போ 2 வருஷம் ஆக போகுது, I am in the COVID section, I am dealing only with COVID patient. That means he is an expert on that field. We have to listen to him. அதான் சொல்றாரு, 9th day எல்லாம் போயிடாதீங்க, அந்த 7th day குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா you are safe. அஸ்டராய்ட் போட்டு எல்லாம் படிச்சிருவாங்க தெரியுங்களா. ஸோ அப்படி நம்ம என்ன சொன்ன டீல், நம்ம 9th day, அட்லீஸ்ட் 9th day போனா கூட பரவாயில்ல. ஏன் தெரியுங்களா, அந்த 9th day you already gone into the 3rd stage already. That is called the cytokine stage. அந்த cytokine stage ரெண்டா பிரியப்படுது, ரெண்டு லெவல் இருக்கு. One is called the showering stage. Showering stage is not very severe yet. Even when you go on the 9th day, possibility are there, without them putting you into the ventilator, they can still cure it by virtue of administering steroids. But if you go on the 10th day, 11th day or 12th day, at that point of time, எல்லாம் ஒன்னா ஜாம் அப் பண்ணி, it creates heavy chemical reactions and your lungs will start failing aggressively. So the failure of the lungs is what is called as lungs fibrosis. So அதுல இன்னொரு விளக்கு என்ன கொடுக்குறேன்னா, very important fact for us to know, அந்த lungs அது எப்படி வேலை செய்யுதுன்னு, அந்த லங்ஸோட அந்த கேப்பபிலிட்டி ஆஃப் த லங்ஸ் இஸ் டிஃபைன்ட் as residual capacity. லங்ஸ் ஒரு டாக்டர் செக் பண்றாங்கன்னா, அவங்க லங்ஸ் நல்லா இருக்குன்னா, they will check on your residual capacity. அவங்க ஒரு டெஸ்ட் வச்சிருக்காங்க. So the residual capacity for a normal person, the lung should work between 80 to 120%. That's normal. But when it goes to the 3rd stage,
what happened? The residual capacity of the lung will drop below 60%. That means our lungs is already gone. அந்த ஸ்டேஜில் போறவங்க தான் மரணம் ஏற்படுறது. இன்னைக்கு மரணம் ஏற்படுற கேஸ் எல்லாமே those who go into the third stage. அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் போட்டுனா சர்வசனமா குணப்படுத்திடுவாங்க ஸ்டெராய்ட் போட்டு. பட் ஒன்ஸ் யூ கோ டு தேர்ட் ஸ்டேஜ், nothing is going to help us. Even ventilator is just a show. Because by the time அந்த liver fibroids ஏற்படுற பொழுதுல ஆக்சிஜன் லங்ஸ் அங்க ப்ரொடியூஸ் பண்ணுது ஆக்சிஜன். அப்ப என்ன ஆக்சிஜன் இருக்காது. அப்ப மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் will take place, especially your brain will get damaged. At that point, once your brain is damaged, நீங்க என்னத்தை போட்டு எது செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. Once you allow your brain to damage, அந்த ஸ்டேஜ் பிரெயின் டேமேஜ் பண்றதுக்கு வந்து ஃப்ரம் 10 day onwards இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருந்துறீங்களா. அதுதான் ஒரு அற்புதமான விழிப்புணர்ச்சி கொடுக்கிறாரு. The timeline of the COVID, if everybody can understand this, nobody has to go through the subject matter of COVID and they can come out from it very nicely. This is very, very important. So, இப்ப நம்ம பேசுறது வந்து பாருங்க, இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்கிறது this is called as symptomatic COVID. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்து அவர் என்ன சொல்றாருன்னா this is what is called as symptomatic COVID. அப்படின்னா first stage symptom இருக்கு, second stage symptom இருக்கு, third stage symptom காட்டுது தெரியுங்களா. So those who are symptomatic COVID, அவங்க டைம்ல கரெக்டா பண்ணி ஈஸிலி கம் அவுட் பண்ணிடுவாங்க. வெரி ஈஸிலி தே கேன் எஸ்கேப் கோவிட். பட் there's one more called as the asymptomatic COVID. Asymptomatic COVID now, from day one it won't show you any symptom, neither the first stage nor second stage. And the asymptomatic COVID on the symptom காட்டாது, but it will show the symptom when at the storming stage of cytokine COVID. At that time it's already too late. இன்னைக்கு வந்து முக்காவாசி பல பல உலகத்தில் நாட்டெல்லாம் அவங்க எதிர்நோக்கிறது வந்து the death rate is going very aggressively is through the asymptomatic COVID. So it's very, very dangerous. So அதனால என்ன செய்யறாரு, he spoke about முதல் சிம்டமேட்டிக் பேசிட்டு அதுக்கு பிறகு அவர் வந்து asymptomatic கோவிட்னா என்னன்னு அவர் எடுத்து வச்சாரு. ஸோ இன்னைக்கு நம்ம பேசுனது வந்து we only spoke about the symptomatic COVID. So the next தொகுப்பு, அடுத்த தொகுப்புல வந்து நம்ம வந்து the asymptomatic COVID வந்து நம்ம பேச போகின்றோம். தயவு செய்து stay tuned and we'll get the second message about the asymptomatic. அங்க வந்து பல விஷயம் நம்ம பேச போகின்றோம். And then we'll keep on going as time goes. Thank you all very much. Hare Krishna.